சாமி சரணமையப்பா. வணக்கம் மக்களே. மாலை போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு மக்களே. இந்த ஒரு வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு சிறப்புமிக்க வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயிலுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். எந்த கோயில் அப்படின்னா திருச்சி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையா துவாக்குடி டோல்கேட்டை தாண்டினோடனே அசூர் அப்படின்ற ஒரு ஊர் வருது. அந்த ஊரில் வலது ஓரமாக திரும்பினோம்னா அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டருங்க. 2 சைடுமே வயல்வெளி கிராமம், பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. அங்கே போனோம்னா ஒரு 10 கிலோமீட்டரில் மலையடிப்பட்டி அப்படின்ற ஊர் வருதுங்க. நம்ம அங்கே தான் போகிறோம். எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த மலையடிப்பட்டி ஊர் போனோன்னே எங்கள் குலதெய்வமான சங்கிலி கருப்பசாமி கோயில் இருக்குது. அப்படியே போய் ஐயா ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு மனசில் ஒரு அப்படி ஒரு சந்தோஷம். அங்கே இடி முழங்குதே கருப்பசாமி தங்க கலசம் மின்னுதே. அங்கே இடி முழங்குதே மகாலிங்கம் மலையப்பாற கருப்பசாமி தங்க கலசம் மின்னுதே. இந்த மலையடிப்பட்டியில் தாங்க அந்த பெருமாள் கோயில் இருக்குது. இந்த பெருமாள் கோயிலுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு என்ன அப்படின்னா, இது ஒரு குடைவரை கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு வந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இங்கே பூஜை நடக்குது. இந்த தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க. இந்த கோயிலை யாரும் சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க போடு வச்சுருக்காங்க. கோயிலுக்குள்ளே போனோடனே சாமியை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷங்க. இங்கே பெருமாள் வந்து கண்ணிறைந்த பெருமாளாகவும் கமலவள்ளி தாயாரும் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாங்க. உள்ளே போவோம், சூப்பராக இருக்குங்க. பார்க்க கோயில் அமைதியாக இருந்துச்சு. ரொம்ப கூட்டமாக ஆள் அதிகமாக இல்லை. நீங்கள் அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி டைம் இங்கே வந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக சாமியை கும்பிட்டுட்டு போகலாங்க. நீங்கள் பாருங்கள் சாமி எவ்வளோ அற்புதமாக இருக்கும் பாருங்கள். இவர் தாங்க மூலவர். பார்க்கவே மனசில் அவ்வளோ சந்தோஷம். இங்கே குளம் இருக்குது. இந்த குளத்தை அவ்வளோ மீனுங்க. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. யாருமே பிடிக்க மாட்டாங்க போல இருக்குது. மீனை பிடிக்கக்கூடாது போல இருக்குது. ஆக்சுவலி இந்த குளத்துக்கு கீழே யாரும் கால் வைக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறாங்களாம். அதனால் யாரும் கால் வைக்கக்கூடாது அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளோ மீனுங்க. நீங்கள் ஃபேமிலியோடு போனீங்கன்னா கண்டிப்பாக காலையில் சீக்கிரம் போயிருங்க. ஒரு சாப்பாடை எடுத்துகிட்டு போயிருங்க. அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு ஃபேமிலியோட உட்காந்து அந்த மலை தான் அது. ஏன்னா அந்த குடைவரை கோயிலில் அந்த மலை ஃபுல்லாக மேலே பாறை மேலே போய் நீங்கள் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு குடும்பத்தோடு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஒரு அற்புதமான இடம். உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக போங்க. நன்றி மக்களே.